சனிக்கிழமை சாயங்காலமும் சரக்கு அடிச்சுட்டு படுத்து குடிக்கிறான்னு கேவலப்படுத்த கூடாது 500 அடிக்கும் அவுட் ஆகல தெண்டுல்கர் தான் நம்மாளு காஞ்சிபுரம் பட்டுடா பழனி மலை மொட்டடா. ஹாய் இது சரீஷ், வெல்கம் டு நியூட்டன் டூஸ் அண்ட் நைட் லைஃப் டூஸ். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சென்னையில் வந்து அந்த ஈசிஆர் பாண்டிச்சேரி இந்த மாதிரிலாம் போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் தான் இந்த பர்டிகுலர் ரிசார்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பொன்னேரி ஏரியாவில் இருக்குது. இந்த ரிசார்ட்டோட ரூம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சூப்பர்பான ஒரு கம்ஃபர்டபுள் ரூமு. இந்த ரூம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ரூம்னு சொல்லுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸிக்யூட்டிவ் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க காரணம் 2 பால்கனி இருக்குது. இதுலேருந்து வியூ பார்த்திங்கன்னா நல்லா வயல்வெளிகள்லாம் தெரியும். ஃபுல்லாக க்ரீனரிஸாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் கேஷுவலாக போயிட்டு ஒரு ஃப்ரைடே சாட்டர்டேலேயோ ஒரு சண்டேஸ்லேயோ போய் தங்கிட்டு வரதுக்கு ஒரு சூப்பரான ஆப்டான ப்ராப்பர்ட்டி இது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியோட பால்கனி இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வில்லேஜ் அட்மாஸ்பியரில் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வியூ கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ மெயினாக இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளான பெட்ஸு, அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு எல்சிடி டிவி கனெக்டட் வித் இன்டர்நெட்டு, எல்லா இந்த சேனல்ஸும் வரும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் ஏர்கானு, நீட் அண்ட் க்ளீனான டாய்லெட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆப்டாக வந்து ஒரு வீக்கெண்டை வந்து ஒரு 1 டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியில் ஸ்விம்மிங் பூலு, மசாஜு, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ப்ளே ஆக்டிவிட்டீஸு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறனால ஃபேமிலி பாய்ஸ் ட்ரிப்பு இல்லை கப்புள்ஸாக போகிறீங்கனாலும் இது வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல் தான். ஸோ கப்பல் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐடி கார்டு மட்டும் இருந்தால் போதும், தாராளமாக நம்ம வந்து இந்த ஹோட்டலில் செக்இன் பண்ணிக்கலாம். தேவையான பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே இந்த பாத்ரூமில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எதுவும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணும் அவசியம் இல்லை. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போய் எடுத்தது தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேப்லேருந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இது வந்து ஸ்பா வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் ரொம்ப ஃபேமஸான ஸ்பா. ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்பாவோட ரேட்ஸ். ரூம் ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4500லேருந்து 5000 வரைக்கும் வரும். இது வீக்கெண்டு, வீக் டேஸு, லாங் வீக்கெண்டு அதை பொறுத்து முடிவாகும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்பா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக வந்தாலும் சரி, இல்லைனா வந்து பாய்ஸாக வந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு யூனிசெக்ஸ் தான். ஸோ மேல் டு மேல், அதே மாதிரி ஃபீமேல் டு மேல், வாட் எவர் மசாஜஸ் வந்து தாய் மசாஜ், அதுக்கப்புறம் பர்னிஷ் மசாஜ் எல்லாமே இந்த இடத்துல நடந்துருக்கு. இது வந்து ஸ்மோக்கிங் ஜோனு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். வெல்கம் டு நியூட்டன் டூஸ் அண்ட் நைட் லைஃப் டூர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூப்பரான ப்ராப்பர்ட்டி பொன்னேரியில் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல், ஸ்பா ரூம்ஸ், அதுக்கப்புறம் நல்ல பாய்ஸ் ட்ரிப் அண்ட் ஃபேமிலி ட்ரிப், வீக்கெண்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரி நிறைய சிலோட்ஸ்லாம் பண்ணலாம். ஸோ இந்த ரிசப்ஷனில் தான் நம்ம இருக்கோம். நம்மளோட ஹாப்பி செக்இன் அண்ட் சாஃப்ட் செக்இன் பண்ணிட்டாங்க. ஸ்ரீ சுஜிதா டேக்கிங் கேர் ஆஃப் ரிசர்வேஷன் அண்ட் சேல்ஸ். அண்ட் இவங்க வந்து ரிசப்ஷன் ஸ்டாஃப் நல்ல வார்ம் வெல்கம் கொடுத்தாங்க. வந்தவொடனே சாஃப்ட் செக்இன் கொடுத்தாங்க. தேங்க்யூ. ஸ்விமிங் பூல் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 3.5-4 ஃபீட் ஆரம்பிச்சு அங்கே 5 ஃபீட்டில் போய் முடியுது. நல்ல லார்ஜான லாவிஷான ஸ்விமிங் பூல். ஸோ எப்பவுமே நிறைய ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நம்ம கம்பெனியில். இந்த ஸ்விமிங் பூல் பொறுத்த வரைக்கும் ஒரு 10/7 to 8 நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு க்ளீனிங்னஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. அடல்ட் ஸ்விமிங் பூல் இருக்குது, அந்த பக்கம் வந்து டைல் இருக்குது, அந்த பக்கம் டைல் இருக்குது, இதெல்லாம் ரெயின் டான்ஸ் இருக்குது, ஒரு சின்ன லான் இருக்குது. ஸோ பார்ட்டி பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, பாய்ஸாக வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஆப்டாக தான் இருக்கும். சாட்டர்டே சண்டேஸில் வந்தீங்கன்னா எப்பயுமே ஆல்வேஸ் க்ரௌடாக இருக்கும். வீக் டேஸில் வந்தீங்கன்னா ரேட்ஸும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ வாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் போய் பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல் முடிச்சுட்டு ஷவர் முடிச்சுட்டு நீங்கள் ரூமுக்கு போகலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரெயின் டான்ஸு. இது வந்து கார்ப்பரேட்ஸு ஈவெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெயின் டான்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு நல்லா இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு சூப்பரு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாட் ஐட்டம்ஸ்ன்னுவாங்க, இல்லைனா வந்து ஃப்ரோசன் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நம்பராக இருக்கீங்க. ரேட்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம வெளிலலாம் என்ன ரேட்டில் வாங்கி சாப்பிட்றோமோ அதே ரேட்டில் தான் வச்சுருக்காங்க. ஈவன் வந்து சீ ஃபுட்டு, அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸும் நல்லாவே குக் பண்ணுறாங்க. ஒன்லி திங் நம்ம போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் அவங்கள்ட்ட கால் பண்ணி பேசி ஆர்டர் பண்ணிட்டா ஈஸி டு கெட். ஆல்ரெடி நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ தான் பார்த்திங்கன்னா பேட்மிண்டன் கோர்ட்டு, இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டென்னிஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்னூக்கரு, கிரிக்கெட்டு, அதுக்கப்புறம் செஸ்ஸு, இந்த மாதிரி கால்ஃபு மெயினாக இதை நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ இதோட தேவையான கிட்ஸ் எல்லாமே அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம ரிசப்ஷனில் கேட்டு வாங்கிக்கணும். அதே மாதிரி கரெக்டாக ரிட்டர்னும் பண்ணிடணும். ஸோ ஸ்விம்மிங் பூல் பொறுத்த வரைக்கும் ஸ்விம்மிங் டவலு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொடுப்பாங்க. நம்ம திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா இட் வில் பி வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் தம். அண்ட் மெயின் திங் வந்து இதெல்லாம் வந்து ரெயின் இல்லாமல் கம்ஃபர்டபுளான ஒரு டேஸில் போயிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். அதேமாதிரி நம்ம எவ்வளோ க்ரௌடாக போகிறோமோ அதை முன்னாலே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ரிசப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நம்ம செக்இன் அப்போதே கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து கிரிக்கெட் ஏரியா. லான் நல்லா பெருசாக இருக்குது, ப்ளஸ் வந்து நெட்டட் கிரிக்கெட் தான். ஸோ கம்ஃபர்டபுளாகவே நம்ம ப்ளே பண்ணலாம். இது இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு ஜிம் இருக்குது. ஸோ இந்த ஜிம்மு கூட வந்து பார்த்திங்கன்னா பேசிக் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, எல்லா மெயின் எக்யூப்மெண்ட்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்விம்மிங் பூல்லேருந்து வியூவோடு இருக்குது. ரொம்ப நல்லா தான் இருக்குது ஜிம்மு. இதுவும் தாராளமாக யூஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட சின்ன பால் ரூம். இந்த பர்டிகுலர் ரூம் வந்து ஒரு 20 people இல்லை ஒரு 15 people கெப்பாசிட்டியில் வந்து ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐடி மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ரூம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரேட்ஸும் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக கொடுத்துருக்காங்க. பர் டே சார்ஜஸ் இல்லை பர் ஹவர் சார்ஜஸ், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதே மாதிரி நீங்கள் டேட்டா கால் பண்ணும்போது வித் ஸ்டே, வித்தவுட் ஸ்டே, அதுக்கப்புறம் வந்து பார்ட்டி ஈவெண்ட்ஸு, ஸோ இதோட சேர்த்து நம்ம சின்ன ஒரு கார்பரேட் ஈவெண்ட்டாகவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
மற்ற ப்ராப்பர்ட்டியில் ஒரு யூனிக்கான ஃபீச்சர் வந்து இந்த சின்ன கால்ஃப் கோர்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கால்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக இங்கே யூஸ் பண்ணலாம். ஒன்லி திங் மழை இல்லைனா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் க்ரீனரியாக வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளேஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மினி தியேட்டர். இது 60 பேக்ஸ் கெப்பாசிட்டி. இந்த பர்டிகுலர் தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஜே டிஸ்கோ அந்த மாதிரி நம்ம கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் மூவிஸ்லாம் போட்டுக்கலாம். எஸ்பெஷலி வந்து லைட்ஸ் அண்ட் டெக்கரேஷன் நல்லா இருக்குது. அவுட் சைட் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு லான் ஆக்டிவிட்டி ஏரியா மாதிரி இருக்குது. ஸோ இது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோர். பட் இது வந்து ஆர்டிஃபிஷியல் லான் இது. ஸோ இங்கே வந்து ஸ்டே பண்ணுற கஸ்டமர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20 பேர் 30 பேர் வரீங்கன்னா நல்லா பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணணும்னா வெளில நம்ம டிஜே ஆர்டர் பண்ணி லைட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணால் தென் இது ஒரு பிரைவேட் செட்டப்பில் சூப்பராக ஒரு கெட் டுகெதருக்கும் கார்பரேட் ஈவெண்ட்ஸ்க்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணி யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த ப்ராப்பர்ட்டியில் மோர் தென் 3-4 பேங்கட் ஹால்ஸ் இருக்குது. ஸோ இதில் இந்த மெயின் பேங்கட் ஹால் வந்து பார்த்திங்கன்னா இது 3rd ஃப்ளோர் இருக்க பேங்கட் ஹால். இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் இருக்க மெடிடேஷன் ஏரியா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சங்கு ஷேப்பில் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் போயிட்டு உள்ள உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாம். மார்னிங் ஹவர்ஸில் வந்தாலும் சரி ஈவினிங் ஹவர்ஸில் வந்தாலும் ஓப்பன் தான். ஸோ இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஒரு சூப்பரான பெஸ்ட் பிளேஸு. ஸோ ஃபேமிலிக்கு இது மேக்ஸிமம் பிடிக்கும். இல்லை ஈவன் இன்றைக்கி இருக்கிற ஒரு மைண்ட் செட் ரிலாக்ஸேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக யூ கேன் கம் அண்ட் ட்ரை. ஏன்னா இதோட ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால யூ வில் ஃபீல் சம் யூனிக்னஸ். நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு, அதுக்கப்புறம் ஆலு பரோட்டா, பக்கோடா, ராகி இட்லி, தோசை, அப்புறம் இந்த அவலில் செய்கிற இந்த பாவ் சம்திங் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் வீக் டேஸில் போயிருந்தோம். வீக்கெண்ட்ஸில் போயிருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான பிரேக்ஃபாஸ்ட் இருந்திருக்கும். ஸோ தாராளமாக வந்து ஒரு வீக்கெண்ட்ஸ்லேயோ இல்லைனா ஒரு சண்டேஸ்லேயோ ஸ்டே பண்ணுறதுக்கு சூப்பர்பான எக்ஸலண்ட் ப்ராப்பர்ட்டி. ப்ளீஸ் ட்ரை யுவர் பெஸ்ட். தேங்க்யூ. பாய்.